இந்த படம் கல்யாணமாகாத 90s கிட்ஸ்களுக்கு சமர்ப்பணம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லவ் மேரேஜ் இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்ரம் பிரபு ஒரு கல்யாணமாகாத 33 வயதான 90s கிட்ஸ். ஸோ அந்த 90s கிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. ஆனால் இங்கே ஏகப்பட்ட குளறுபடிகளாவது அதை தாண்டி கல்யாணம் பண்ணாரா இல்லையா அப்படின்னு கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய எமோஷனல் ட்ராக்கில் கொண்டு போகுது. ஸோ இது ரெண்டுமே வெல் பேலன்ஸ்டு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். விக்ரம் பிரபுவோட நடிப்பு வந்து மிக முக்கியமாக இந்த படத்தில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எஸ்பெஷலி இந்த இன்ட்ரோவர்ட் கேரக்டராக இருக்கும்போது அவர் கொடுக்குற சில விஷயங்கள், அவர் கொடுக்குற அந்த ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தா சொல்லி ஆகணும். அதுமாதிரி ஷான் ரோலனோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சுஷ்மிதா பட்டா இருக்கட்டும், இல்லை மீனாட்சியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து கஜராஜ், அப்புறம் வந்து ரமேஷ் திலக், அப்புறம் வந்து கோடாங்கி மடிவேலு, இவங்க எல்லாருமே சரி இந்த படத்தில் ரொம்பவே சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 90s கிட்ஸ்களுக்கு ஒரு சமர்ப்பணம் படமாக அமையுதுன்னு சொல்லலாம். அதாவது கல்யாணம் எந்த வயசில் ஆன கல்யாணம்ன்றது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இந்த படம் அமையுது. ஸோ இந்த படத்தில் பிரச்சனைகளாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு ஹை மூமெண்ட்டாக சொல்கிற மாதிரியான எந்த ஒரு சீக்வன்ஸும் பெருசாக அமையலை. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல் குட் படங்கள் வந்திருக்கு. பட் அதில் ஏதாவது ஒரு ஹை மூமெண்ட் இருக்கும் இல்லையா, இந்த படத்தில் அந்த மாதிரி பெருசாக ஹை மூமெண்ட் இல்லை. மிக முக்கியமாக செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேக் ஃபீல் ஆகுது. எஸ்பெஷலி தேவையில்லாத பாட்டு, தேவையில்லாத ஸ்டண்ட் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கிறிஸ்பாக கொடுத்துருந்தா இந்த படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான வாட்சபிள். இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ்க்கும் மூவி ரெகனேஷனுக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.